டெல்லியில ஓடும் தனியார் பேருந்துல பெண் ஒருவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மீண்டும் ஒரு நிர்பயா சம்பவமா என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறது இந்த சம்பவம். டோட்டலா சொன்ன பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. ரோட்ல நடந்து போனவங்க கிட்ட டைம் கேட்டு பிரைவேட் பஸ்ல உள்ள தூக்கி போட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமை. பாலியல் வன்கொடுமையே தாங்க முடியல, இதுல கூட்டு பாலியல் வன்கொடுமை வேற. ஆனா இதுல இதை விட வேதனைக்குரிய விஷயம் என்னன்னா, இந்த இது நடந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வயசு 30, 3 பெண் குழந்தைங்க இருக்காங்க, காச நோயால பாதிக்கப்பட்ட கணவர் இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னு காவலர்கள் சொன்னதுக்கு அவங்க சொன்ன வார்த்தை நெஞ்ச உழுக்கிற வார்த்தை என்னன்னா, எனக்கு 3 பெண் குழந்தையும் கணவரும் இருக்காங்க, அவங்களுக்கு யாரு உணவு சமைச்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதுதான் இருக்கிறதுலயே அவங்க பட்ட அந்த வேதனை கூட அவங்களுக்கு பெருசா தெரியல. ஆனா இந்த இடத்துல அதை விட நம்ம பெருசா பார்க்க வேண்டியது பெண்களோட இந்த அவல நிலையத்தான். ஆனா இதுல அந்த இடத்துல ஒரு ஆல்ரெடி கல்யாணம் ஆகின ஒரு லேடி இருக்கிறதுனால அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இல்லை. ஆனா ஒரு சின்ன பிள்ளை அந்த இடத்துல இருந்திருந்தா, ஒரு வயசு பிள்ளை இருந்திருந்தா என்ன நிலைமையாகும்? பஸ்ல போகும்போது ஓட்டுநரையும் நடத்துனரையும் நம்பிதான் பல நாள் டிராவல் பண்ண வேண்டியிருக்கு. ஆனா அந்த ஓட்டுநர் நடத்துனராலேயே இந்த மாதிரி ஒரு நிலைமைனா, எத்தனையோ நாள் நான் டிராவல் பண்ணும்போது ஒரு 2 பேர் இல்லை ஒரு 5-6 பேர் மட்டும் சில நாள் பஸ்ல இருக்கும்போது அவ்வளோ பயமா இருக்கும், எப்போ எங்க என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.